இப்ப சத்தியத்துக்கு வருவோம். இப்ப மத்தேயு 9 அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தலைவன் வந்து யூதன் அல்ல. இந்த தலைவன் வந்து யூதன் அல்ல. சரியா? இவன் என்ன கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னா, நம்ம மத்தேயு புத்தகத்திலே பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டுன்னு கொஞ்சம் சாப்டருக்கு முன்னாடி பார்த்தோம். சரியா உங்களுக்கு? அப்ப அவன் வந்து அந்த இவன் வந்து அந்த இவனை வந்து மகனேன்னு தான் கூப்பிட்டார். மகனேன்னு சொல்லி கூப்பிட்டு தான் என்ன பண்ணாரு, அந்த விசுவாசத்துக்கு அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி அவங்களுக்கு வந்து சுகத்தை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. சரியா? கொடுத்து அது என்ன ஆகுதுன்னா நிறைய என்ன செய்யுது, பரப்பப்படும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை வருது. மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு அப்படின்னா, மரித்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கும்? இவருக்கு இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் இப்படி யாருமே கேட்டதில்லை. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டுங்கிற அந்த வசனத்தை என்ன செஞ்சதில்லை, இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. முடியாது இல்ல, அதை பேசவே முடியாது. பேசுறதுக்கே ஒரு தகுதி வேணும் கஷ்டமா. அந்த ஸ்டாண்டர்டு வந்து கொடுக்கப்பட்ட உடனே பயங்கரமா அது என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும்போது இறந்துட்டான்னு தெரியும் பாஸ்டர். அவன் உண்மையாவே லிட்டரலாவே என்ன ஆயிட்டா, இறந்துட்டா. சரியா உங்களுக்கு? அப்படி இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த பிள்ளைய நீங்க வந்து தொடுங்க. தகப்பன் வந்து சொல்றான் பாருங்க, இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பாஸ்டர்மா. இது ஊழிய ஆரம்பிச்சு வெரி ஹை பாப்புலரா இருக்கும்போது அல்ல, ஆரம்ப பிகினிங்லே. அதனாலதான் இவங்க விசுவாசம் வந்து யூதர்களுக்கு வர வேண்டிய விசுவாசம் யாருக்கு வருது, புறஜாதிக்கு வருது. இவன் கேட்சப் பண்ணிட்டாமா. ஒவ்வொரு சம்பவங்கள் கேள்விப்படும் போது இது வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கஷ்டமா, ஒரு பிலீவ் வேணும். சரி உங்களுக்கு? பிலீவ்ல பாத்தீங்கன்னா வேதத்துல நீங்க ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா சிலருக்கு சுகமாக்குகிற விசுவாசம் இருக்கும். இப்ப நீங்க இப்ப பாத்தீங்க, இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இதுல வாசிக்கிறோம் தானே, இந்த பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு சொன்னாரா, அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க அவரை. சரியா? அவங்களுடைய விசுவாசத்தை கண்டுதான் இவனை சுகப்படுத்துறாரு. சரியா? இப்ப அவங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறாங்க. சோ அவங்க ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தினால அவங்களுக்கு அந்த அந்த இதுல இருந்தவருக்கு சுகம் கிடைச்சிச்சு. நல்லா விளைக்கணும், திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. அந்த விசுவாசம் உள்ளவர்களை ஊழியத்துக்கு கூப்பிடல. அந்த விசுவாசம், உனக்கு இருந்த விசுவாசம் சுகத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த விசுவாசம் எதுக்கு வராது, ஊழியத்துக்கு வராது. இந்த விசுவாசத்தை நீங்க எதுக்கு கொண்டு வந்துட முடியாது, ஊழியத்துக்கு வந்துட முடியாது. ஊழியத்துக்கு அவர் தான் செலக்ட் பண்றாரு. அதான் மத்தேயு பாக்குறோம். அடுத்து மத்தேயு கூப்பிடும் போது ஊழியத்துக்கு வரும்போது விசுவாசத்தை பார்த்து கூப்பிடல, முன்னறிந்து. அதனாலதான் நம்ம முன்னறிந்து முன் குறிக்கப்படுகிறோம். சரியா உங்களுக்கு? அப்ப அங்க விசுவாசத்தை பத்தி கூப்பிடல ஊழியத்துக்கு, அங்க வான்னு கூப்பிட்டார. இங்க ஒரு விசுவாசத்தை நோட்டீஸ் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் வருது, செத்து போயிட்டாலும் கை வச்சா தலைச்சிடுவாரு. இவர் கை வச்சா, அப்போ ரொம்ப சின்ன வயசு. சரியா உங்களுக்கு? இன்னும் கல்யாணம் ஆகாத வயசு, சின்ன வயசு. அப்படி இருந்தும் இவர் கடவுள்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த நடந்த சம்பவங்களை வைத்து இப்படிப்பட்ட சம்பவங்களை உள்ள ஒருத்தர் வந்து கண்டிப்பா இவரிடத்துல அந்த வல்லமை இருக்குது. கண்டிப்பா இவரால் என்ன பண்ண முடியும்,
பிழைக்க முடியும் அப்படின்னு நம்பிதான் வர்றாரு. செத்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சோம். அவர் மேல் வைத்த விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. அதான் இருக்கிற கீ. இந்த பர்சன் செத்து போயாச்சு, சரியா உங்களுக்கு? ஆனா இவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் சாகல அவங்க தகப்பனுக்கு. அதே போலதான் பெரும்பாடு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த முடவன் இவன் என்னவா இருக்கிறான், கட்டில் இருக்கிறான், அவன் செத்ததை போல இருக்கிறான். அவனுக்கு விசுவாசம் அல்ல, கூட்டிட்டு வந்தவங்க 4 பேருக்குள்ள விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். அதனாலதான் அவர் மேல வைக்கிற விசுவாசம் ஒரு நாள் பொய்யாய் ஆகவே ஆகாது. ஆமென். அதுக்கு அடுத்த சம்பவம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறான். அப்போ அந்த வஸ்திரத்தை தொடுற காரியத்தினுடைய இப்ப நல்ல கவனிங்க. இந்த தலைவன் வர்றான், இவன் புறஜாதி, சரியா? இந்த தொடுறால இவன் யூத ஸ்திரீ, இவன் புறஜாதி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இவன் நேர என்ன செய்யறான்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவ எதை தொடுறான்னா 5 ஆகமத்தை தான் தொடுறான். யூதருடைய ட்ரெஸ் கோடு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்துல பிரிச்சு காமிக்கப்படும் போது தேவ பிள்ளைகளை பிரிச்சு காமிக்கணும். அப்படிங்கிற போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிரேயர் ஷால் போட சொல்றாரு. அது இல்லாம நீங்க போடுற ட்ரெஸ்ஸே 4 காரணங்களையும் தேவனுடைய ஆகமத்துக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புறாரு. அதான் செட்டைங்க. அவருடைய செட்டைக்குள்ள எனக்கு ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக என் வாழ்க்கை இருக்கிறதுங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஆமென். அப்படி இருந்துச்சுன்னா அது எனக்கு சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே. அப்ப உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், ஆனா என்ன இருக்காதுன்னா தேவனுடைய வார்த்தை இருக்காது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்தாருங்க, ஆனா வார்த்தையை கொடுக்கல. சரியா? உங்களுக்கு எல்லாரும் கொடுத்தாரு, வார்த்தையை கொடுக்கல. ஆனா யாருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு? தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு தேவனுடைய வார்த்தைய. அதே போல ரட்சிக்கப்பட்ட நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. சரி, அப்ப நம்ம வார்த்தைக்குள்ள அவங்க வார்த்தைக்குள்ள இருக்கணும். யூதர்கள் எப்படி இருக்கணும்? வார்த்தைக்குள்ள. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் பிரேயர் ஷால் போட்டு எல்லா ட்ரெஸ்ல எல்லாம் இது போட்டாங்க, சரியா? உங்களுக்கு தொங்கல் எல்லாமே வச்சிருந்தாங்க. அவங்க அது ஜூடாயிசத்துல அந்த லால கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்துல கொடுத்தாரு. இப்ப ஏன் நம்ம போடுறது இல்லை அப்படின்னு சொன்னா, நாம் கிறிஸ்துவை, பிதாவை அல்ல, கிறிஸ்துவை என்னுடைய மணவாளனாக நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என் ஆத்துமாவிற்கு. ஆமென். 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 அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்ப அதனால நம்ம என்ன செய்யறது இல்லை, வெளிப்புறமாக போடுகிறது இல்லை. ஆனால் அவரை தரித்திருக்கிறபடினாலே அது எதிர்பார்க்கிற நீதி, பரிசுத்தம், சந்தோஷம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு, இந்த கூடாரத்துக்குள்ளாக இருக்கு. ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனாலதான் நம்ம எதை போட்டு ஜெபிக்கிறது இல்ல, பிரேயர் ஷால் போடுறது இல்ல, ட்ரெஸ்ல எதுவுமே போடுறது இல்ல, தொங்கல் எல்லாம் நமக்கு வைக்கிறது இல்ல. அவங்க அது பிரமாணத்தின்படி அவங்க அந்த தொங்கலை நியாய பிரமாணத்தின் கீழ்பட்டு இருக்கிறதுனால அந்த கிப்பாலாம் வச்சு தொப்பி மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம ரத்தம் வச்சிருக்கிறோம், ரத்தம் வார்த்தை 2 சேர்ந்து உள்ள நமக்குள்ள இருக்கிறதுனால கிருபை சத்தியம் நிறைந்த இடம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். இப்ப அதனாலதான் நாம இந்த பிரேயர்ஸ் எல்லாம் போடுறது இல்லை. நம்ம கைகளை வைத்தாலே என்ன நடக்குது? அற்புதமான வரங்கள் செயல்படுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தவான்களே, இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரகசியங்களையும், தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும், அது மாத்திரமல்ல எபிரேயத்தினுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் எபிரேயத்தை படிக்க வேண்டும் என்கிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று
நாங்கள் வைக்கிறோம். அது இலவசமாய் வைப்போம். அது எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சரியான சத்தியத்தின்படி நாம் வளருவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் விசேஷ விதமாய் போதகர்கள் நீங்கள் இதை படித்து உங்கள் சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுத்து அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று உகந்த மனவாட்டிகளாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு போதகர்களுக்கும் அரியான சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேதம் பேசுகிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் ஷாலோம்.